எத்தனை இருக்கும்? மணி 8 ஆயாச்சு. கடந்து உறங்க போறேன். இந்த குளிர் நேரத்துல எங்க போய் அலைய போக முடியும்? எப்பா அழகா சோமா உறக்க வருது. மோனே அனிசு எலும்புல நேரம் ஆயாச்சு. அனிசு வேலைக்கு போ, நேரம் ஆயிட்டு மோனே. எலும்பு காப்பி குடிச்சிட்டு வேலைக்கு போ. அம்மா இன்னைக்கு வேலைக்கு போடலாமா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கேம்மா. இல்லை வேலைக்கு போதுனைக்கு ஒரு வாரம் தானே ஆச்சு. இப்பவே லீவ் எடுத்தா என்னதான் நினைப்பாவ? எலும்புல நம்ம ஒன்னும் நினைக்க மாட்டாவா, சும்மா இரு கொஞ்ச நேரம் உறங்கட்டு. எலும்பு நம்ம தள்ளி போமா, சேரையா இருக்கு. வேலைக்கு போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலையிலேயே எலும்பி செஞ்சிருக்கேன்ல. எலும்புல என்ன சேரையா இருக்கு? இல்லை சிறையா இருக்குன்னு காலையிலேயே சொல்லாதல. இல்லை நீ வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு காலையில் எலும்பி சோறு பொங்கி கறி வச்சு கூட்டு வச்சு அதுக்கப்புறம் காலையில் திங்கிறதுக்கு புட்டை வச்சு வச்சிருக்கேன். எலும்புல ஒரு நாள்ல வேலைக்கு போனா ஒன்னும் ஆயிராதுமா. சம்பளத்துல கட் பண்ணுவாங்கல்ல. கட் பண்ணிட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போறேனே. இந்த வாரம் சனிக்கிழமை கூட நான் வேலைக்கு போயிருக்கேன். ஏம்மா இப்படி கடந்தவே உறங்கியா? இப்படி உறங்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க சம்பாதிப்பான்? எனக்கு என்ன வாங்கி தருவான்? டென்ஷன் ஆவாட்டி இருட்டி வா உறக்கத்தை பாரு, எழுப்பி விடுமா, வேலைக்கு விடுமா. வேலைக்கு போல எலும்புல. ஆமா நீ பேச தெரியாது, பின்னாடி வந்து என்ன சொல்லுது? அது என்ன பிரச்சனை சொல்லு. அந்த கோவைக்காரலாம் என்ன பிரச்சனைன்னு கேளு. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலைக்கு போன்னு சொல்லியா? என்ன வாங்கி தருவான்னு கேட்கா. என்ன வேணுமா? இல்லை நீ வேலைக்கு போய் தானே அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஏதாவது சேர்க்கணும். அவள் டைமண்ட் நெக்லஸ் வாங்கிக்கிட்டே இருக்கா. நான் அண்ணன் வேலைக்கு போறாம்ல, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் வாங்கி தருவேன்னு சொன்னேன். வேற ஒரு தங்க கொலுசு கேட்டா. வேற நம்ம ஒரு ஒட்டியானம் கேட்டோம்லாமா, புது மாடல்ல. ஒட்டு வேற ஒட்டு இல்ல ஒட்டியானம். சாத்தா அது வேற ஒட்டு. நீ ஒழுங்கா வேலைக்கு போனதல்ல, இதெல்லாம் வாங்க முடியும். நீ நல்லா உறங்கி தள்ளியா? சரி நீ டென்ஷன் ஆகாதே போவான். போல மோனே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், தின்னுக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போட்டு கொண்டு போல. லிஸ்ட் இவ்வளவு தானே, நீ வேற ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா? அம்மைக்கு கொஞ்ச நாளா மூக்கு குத்தணும்னு ஆசையா இருக்கு மோனே. அதான் மூக்குத்தி போடணும் பிள்ளைக்கு சம்பாத்தியத்துல. என்னது டீ மோனே? தங்கச்சிக்கு உன் 10 மாச சம்பளத்துல என்ன வாங்கி தருவான்னு கேக்கா. ஒரு நூல் கட்ட வாங்கி தரேன். அவளுக்கு வாய் இருக்குல்ல, வாய் ஒரு பக்கத்துல நீண்டு கிடக்கு பாரு, அதை புடிச்சு இழுத்து தைக்கணும். அப்படி சொல்லாதல்ல தங்கச்சிலால. முடியுமே, உனக்குள்ள மனசாச்சு இருக்க முடியுமே. நான் இங்க ரோட்டோடியும் தெருவோடியும் எப்போ பைசா தாங்க நாலஞ்சு திரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பைக் கிடையாது, ஸ்கூட்டி கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து போயிருவா அப்படி. நான் எனக்கு வாங்க வேணாம். அந்த பின்னாடி நிக்குள்ள ஒரு கோண வாய் குரங்கி. என்னட்டி வேணும் உனக்கு சொல்லிட்டி, உன் வாயால சொல்லிட்டு பாப்போம். கோண வாய் அழகா காலையில பாத்துக்கிட்டும் முடியாம குடிச்சு வந்திருக்காள, உறங்கிட்டு இருக்காளு. இல்லையா நீதானே அண்ணே, நீதானே சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓஹோ ஏன் எல்லா இடத்துலயும் அண்ணன் தான் சம்பாதிச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கா? இந்த நாயை சம்பாதிக்க போய் சொல்லு, சம்பாதிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. உனக்கு நீ மூக்குத்தி வாங்கி கேட்டா அதை கூட நான் ஒத்துக்கிடுவேன், உனக்கு நான் வாங்கி தருவேன். இந்த கோலத்துக்கு வைர நெக்லஸ், வைரக்கல்லு. இவளுக்கு மூஞ்ச பாரு, வாயம்படம் பல்லு, இவளுக்கு வைரக்கல்லு உருக்கி. நான் போட விடாதோ, நான் சம்பாதிச்சுதான் வைரக்கல்லு வாங்கணும்னு இருக்காட்டி இப்பவே கேள்விட்டு வைரக்கல் நெக்லஸ் இப்பவே நான் ரெடி பண்ணி தரேன். என்னன்னு சொல்லியா? ஆமா, வெளியில சல்லிகள் கிடக்கு, அதை எடுத்து ஒரு கயிறுல கட்டி கொண்டு உள்ள கழுத்துல தொங்கோட போறேன். அதுவும் பொண்டாட்டி கழுத்துல தொங்கோடல. பொண்டாட்டியா? இது உனக்கு அண்ணிட்டி, அண்ணியும் கூட மரியாதை இல்லாம பொண்டாட்டிங்க. சீ என்னத்த பிள்ளை பத்தி எடுத்து வச்சிருக்கா? ஒரு அண்ணனுக்கு பொண்டாட்டி அண்ணின்னு சொல்லாம என்ன மரியாதை இல்லாம பேசுவதியா? போவர் இவ்வளவு ஆசையா கேட்டல அண்ணேன்னு. உனக்கு அவன் பாசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முடியுமே, அதை எழுப்பிட்டுட்டா சத்தம் முடிச்சத மட்டும். சும்மா பேரு வேலைக்கு போறேன், சம்பாதிச்சு தாரேன். இந்த கோலத்துக்கு வைரக்கல்லோ இல்ல பாறைகளிலேயோ பெருசா நெக்லஸ் கட்டி கழுத்துல தொங்க விடுங்க. குளிச்சுக்கிட்டு வாழ எல்லாம் தன்னல வாதியிலாதான் இருக்கு. வேற பார்வதி வீடுதான் போனோம், ஐசே தர மாட்டாங்க. என்னை விட்டு செல்லாதே எந்த அன்பே. ரெடி மொட்டை என்ன முந்தி வச்சிட்டு நீங்க வந்தா வெளியே போட்டி. நீ பைசா கொடுக்காம வந்ததுக்கு அவன் நீ யோசிட்டான். நீ பைசா கொடுத்திருந்தா அவன் ஆசிருப்பானா? சொல்லு, ஆசிருப்பானா? நான் யாமுட்டி பைசா கொடுக்கணும்?
டேடி உனக்கு ஆடம்பரத்துக்கு நான் எதுக்கு பைசா கொடுக்கணும்? எனக்கு வண்டியை தலைக்கு மேல கொண்டு போய் இவன்டையோ கொடுத்துட்டா. இன்னும் வண்டியை நான் என்னால பாக்கல. உன் வண்டி போன உனக்கு இவ்வளவு வலிக்குவே, என்னையா வண்டி போக போக அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும். வௌவா அவன் என்கிட்ட சொல்லியான், மொட்டாரி வீட்டுக்கு போ, அவன் பின்னாடியே வந்து நான் வண்டியை தூக்குவேன்னு சொல்லியான். இல்ல யாரால? மொஞ்ச சட்டை மாக்கான், சுடிதார் போட்ட நாயே, எல்லாம் ஒன்னால. நீ எல்லாம் பொம்பளையாட்டி. லாஸ்ட கேக்கே, என் மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த வண்டிக்கு பைசா தருவியா மாட்டியா? போன வண்டியை என்ன கண்ணால உடனே பாக்கல. மொட்டை உலகா கேக்கா இந்த வண்டிக்கு நான் ரூபா கொடுக்கணுமா? தரமாட்டியோ? தரமாட்டியா? வாய்ப்பே கிடையாது டி. பைசா ஒரு பைசா தர மாட்டேன். பைசா கொடுக்கலன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போயிருவானுலாம். இப்ப வருவானுலாம். மனசெல்லாம் வலிக்குது. நடிகைட்டி நீ எல்லாம் நடிக்காத. உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. கோவம்ல வருவான். ஏன் கோவம் வருது? பாவமா இல்லையா? இல்லடி பாவமா இருக்குன்னு பாக்க. அந்த வார்டு கழிக்கிறதுக்கே பாவம் பாக்குறியே, எனக்கு பாவம் பார்க்க மாட்டியா? இப்ப வண்டி கிடைச்சாப்பா? வந்துட்டால. இல்ல மக்களே, இன்னொரு 1 மணிக்கு பாப்பா அதுக்குள்ள வண்டி வீட்டுக்கு வரல, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். முத துப்பாக்கி சூடு நிக்கல மொட்டை, இந்த மொட்டைக்கு மட்டும் சதம். இந்த வார்டுகளுக்கு வந்து கூட வாழ்க்கைய பத்தியா? வாடி போன அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள இருத்தி அவளுக்கு பீரோ கட்டில் லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? நான் வீட்டுக்குள்ள பாம்போல இருந்து இவனுக்கு சமைச்சு சமைச்சு வாயில தட்டி இருக்கேன். எனக்கு ஒரு வண்டி கூட வாங்கி தர மாட்டான். சமைச்சு வாயில தட்டினியா? ஆமா. வாயில வைக்காவ மாட்டி நீ சமைக்கத. தின்னுதான் எனக்கு அல்சர். உன் வண்டி பல்சரா? பல்சர் இல்லாட்டி மொட்டை மெண்டலு அல்சர். இந்த மங்காத்த கிச்சனுக்கு போக மாட்டா. அவன கிச்சனுக்கு போனா நான் எப்படி மணக்கம் தெரியுமா? சி 4வது 5வது வீட்டுல இருந்து ரசம் வச்சா கூட இந்த வீடு வரைக்கும் அப்படி மணக்கும். இவன் ரசம் வைப்பா. யோப்போ ஏன் நீ நல்லா வச்சிருப்பியோ? நீ நல்லா ருசியா சமைப்பியோ? வாட்டி முண்டக நீ. இப்ப சாப்பிடுறீங்களா? தோசை சுடி தரட்டா? இப்ப சாப்பிடுறீங்களா? தோசை தட்டப்ப. எடி உனக்கு இல்லாத பாசம் என் பிள்ளையோட 2 பேரும் பாசமா இருக்குடி. அது எனக்கு போதும். கிறுக்கு முண்டம். அவ உங்ககிட்ட நல்லா கறந்துட்டு போதுக்காண்டி பாசமா இருக்கா. கிறுக்கா 2 தோசை விடு மக்களே. அப்ப தேங்காய் பிடிச்சிட்டா இல்லன்னா முட்டை ஊத்தணுமாப்பா? எப்படி எல்லாம் இந்த கோணம் கட்டான வயசு வைக்க பத்தியா? என்னைக்காவது நீ கேட்டிருப்பியாடி தேங்காய் பிடிச்சிட்டான்னு? என் பிள்ளைங்க பாசத்தை பத்தி அடி வந்துட்ட. மீன் கடையில தேங்காய்க்கு அடி போட்டு 50 ரூபாய்க்கு 3 தேங்காய் வாங்கி வச்சிருக்கேன். யாராவது தேங்காய்க்கு மேல கை வச்சிய அந்த தேங்காயில தான் மண்டையில அடி. தேங்காய் வேண்டாம் மக்களே, முட்டை ஊத்தி விடு. சரிப்பா. எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி அப்பா அம்மா வீட்டுக்கு போகல இல்லாட்டி உனக்கும் போனா என்னடி இங்கேயே கிடந்தே உயிர் எடுக்கா. ஆஹா, அப்பா அம்மா வீட்டுக்குலாம் போகணுமா? கல்யாணம் ஆனதுல இருந்து 1 முழம் பூவாய் வந்திருப்பியா? மொஞ்சிட்ட மாக்கான் சுடிதார் போட்டானே. சுடிதார்லாம் போட்டு எடுத்துறியால? 1 முழம் பூவாய்க்கு தலையில தொங்க விடு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். சுடிதார்னு சொல்லாதடி. இது பேர் ஜிப்பா. ஒன்னும் தெரியாது. உங்க அப்பாக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் இதே மாதிரி. ஆமா, கடைக்குடி துணி எல்லாம் போடுறதுக்கு எங்க அப்பா ஒண்ணா போல மானம் கட்டவும் பாத்தியா? பாரு உங்க அப்பாக்கு இதே போல நான் இதை விட நெட்டை எடுத்து துணி எடுத்து கொடுக்கலாம் பாருடி. அப்ப சுடிதாரு சாரின்னு சொல்லி தெரியும். நீ துணி எடுத்து கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. இந்த வண்டிக்கு பரவா கொடுப்பியா இல்லையா? சொல்லு சொல்லு. இந்த வண்டியை ஓட்டி கட்டு முதல்ல. ஓட்டடி. ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறியோ? ஆமாடி ஓட்ட மாட்டா. ஓட்டு பாப்போம். தெரியாது. வண்டி ஓட்ட தெரியாம வண்டி வேணுங்கா வந்து கொண்டு போட்ட வண்டிய. என் வண்டி நான் பார்த்து இருக்கேன். என் வண்டி இந்த பாத்துட்டே இருக்கணும்ல உனக்கு. உங்க அப்பட போ பைசை வாங்கு கொண்டு கொடுத்துக்கிட்டு வண்டியை கொண்டு ஏதாவது ஒரு முக்கில் கொண்டு விட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருமா. இந்த வீட்டுக்கே வராண்டா. இந்த வண்டியை பக்கத்துல எல்லாம் ஒண்ணு இந்த வண்டிக்கு பின்னாடி இருத்தி அஸ்க் லஸ்க் அஸ்க் லஸ்கா அஸ்க் லஸ்க் அப்படி பாடினதான் சுடிதார் ஞாபகம் வருது. மஞ்சள் சட்டங்க ரூபா தர மாட்டேலாங்க. மஞ்சள் சட்டங்க என் காதல் கணவனுங்க. ஐ லவ் யூங்க. வாங்கிட்டு ரொம்ப நேரம் கோவமாக இருக்க முடியல. உன் மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தாக்கவே முடியல. எப்பா சிரிச்சுட்டாருப்பா. சரி மொட்டை உனக்கு ஒண்ணு நான் வாங்கி வந்தது இல்ல சொல்லா. இப்ப இந்த வண்டி வாங்கி தாரு. இந்த 2 நாள் டைம் அதுக்குள்ள நீ ஓட்டி காட்டணும். சரியா? சரிங்க, எப்படியாவது ஓட்டிடுவீங்க. நான் சொல்லி தாரேன். சரியா? என் வண்டி நீ கொடுத்துட்டால. என் வண்டி எப்போ கிடைக்கும்? அது போனா போட்டு நம்ம சோடியாட்டி இந்த ஸ்கூட்டில அஸ்கிலஸ்க்கு பண்ணிட்டு திரியலாம். அம்மே என்ன அம்மே, உன் பீரோக்குள்ள ஒரு சாம் மாதிரி அல்வா மாதிரி ஒன்று வச்சிருந்தாலுமே அதை தின்னு வயிறெல்லாம் கொடக்கு புடக்குன்றது இருக்குமே. அல்வாயா? ஆமாமே, ஒரு டப்பால வேற இருக்கா? குட்டி லட்சுமி கிரண்டர் லேகியம் முடியாது. என்னமே லேகியம்? குட்டி லட்சுமி கிரண்டர் என்ன முடியல இல்லாட்டி முடி வளர்றதுக்காண்டி லேகியம் வாங்கி வச்சிருந்தேன். அதான் வயல போட்டுட்டியா? அதான் நல்லாவே இல்லையோ? நல்லாவே இல்லமே. சீ லட்சுமி கிரண்டர் கஷ்டப்பட்டு கிடைக்காததா ஆர்டர் போட்டு எப்படிலாமோ வாங்கி வச்சிருந்தேன். அதுவும் வயல போட்டுட்டா. வெளியே வச்சா தின்னு போடுவான்னு சொல்லிட்டு பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தேன். எம்மே ஒரு மாதிரி நாரிச்சி. அப்பவே நினைச்சேன் யாருமே 6 மஞ்சள் சட்டான். இனி உனக்கு எதுக்கு முடி வளரணும்? அதான் எனக்கு கூட பிடிச்சிருக்கலாம். இருக்கட்டும். போட்டோல எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்க. மூஞ்சி நல்லாவே இல்ல. முடி இருக்கும்போது தான் நீ நல்லா இல்ல. சரி உடனே ஒரு மியூசிக்க போட்டுருவா. நீங்க மொட்டடி எனக்கு சோடியா மொட்டையா இருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு முடி இருக்கிறதா அழகு. அழகாமல நாளைக்கு உனக்கு வண்டி ஓட்டி சொல்லி தரேன்னா. சரி ஒரு கண்ணாடி வேண்டிருவீங்களா? எதுக்கு? அழகா இருக்கும்ல ஸ்டைலா. எங்க அம்மைக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருந்தா. அப்போ ஒரு கருப்பு கண்ணாடி கொடுத்திருந்தா. அதை வாங்கி வேணா போடுறியா? அதான் தலையில கட்டி எடுத்துடி. பின்ன கண்ணாடி பாட்டிங்க வண்டி ஓட தெரியாது. மஞ்சட்ட நீ எப்படி பறந்து போற வண்டியில? அதை விட சூப்பரா பறந்து போல நான் பாரு மஞ்சட்ட. டைவெல்லாம் அடிப்பேன் வண்டியில. தெரியாதுன்னு போகும். நாளைக்கு நீ எப்படி டைவ் அடிக்கானு லேகியத்தை திணி தீத்தாவல போட்டீங்க. சரி வண்டிக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் 30,000 கேட்டான். எடுத்து வைக்கிட்டா?
ஏன் அவங்ககிட்ட 1.5 லட்சமா சேர்த்து இல்லையோ 30,000 தான் பிச்சு பிச்சு கொடுப்பியோ மாசம் மாசம் உங்ககிட்ட ரூபா பிச்சை எடுக்கணுமா கொடுத்து தொலைய முடியும் முழுசா எப்போ திருச்சி பேசணும் நல்லவள் ஆயிட்டான்னு நினைக்காத மங்காத்தா எப்பவுமே வெட்டு குத்துதான் நீ செத்தல வண்டி மட்டும் ஓட்ட சொல்லிதா மஞ்ச சட்டை உன்னை கொல்லாம விட மாட்டேன் எலுமிச்ச பழத்தை நசுக்கிற மாதிரி உன்னை நான் நசுக்கி கொண்டுருவேன் ஹாய் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு